ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக அருமையான நல்ல ஒரு பாடமும் விசேஷமாக நல்ல ஒரு வார்த்தையை கூட இந்த காலை வேளையில கூட படித்துக்கொள்ள தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல மனிதர்களாகிய நமக்கு சிலவைகளை கேட்கும் போது பயம் உண்டாகும். சிலருக்கு பயம் உண்டாகும், சிலருக்கு குளிர் ஜர்மம் வந்துடும், சிலருக்கு உடல் நிலை சரியில்லாம கூட போயிடும். அந்த பேய் என்ன, இப்படி போலீஸுக்காரன்னு சொன்னா, இப்படி பூதம் வருதுன்னு சொன்னா, அல்லது இருட்டை பார்த்தா, வனந்தரத்தை பார்த்தா, இவைகளெல்லாம் கேட்கும் போது பார்க்கும் பொழுது சில கதைகளை சொன்னா பயம் உண்டாகும். அந்த காலத்துல பாட்டி தாத்தா எல்லாம் நம்மளெல்லாம் மடியில உட்கார வைத்து ஒரு கதை சொல்லும் பொழுது, அல்லது பேய் கதை சொல்லும் பொழுது ஒண்ணு கூட போக மாட்டாங்க பாருங்க. அப்படி பயம் மனிதனுக்கு உண்டு. ஆனால் கடவுள் என்ற பயம் இருக்கா? நரகன்ற பயம் இருக்கா? பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொன்ன பயம் இருக்கா? பயமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்போஸ்தலன் பவுலானவர் அப்போஸ்தல புஸ்தகத்தை படிக்கும் பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுலானவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த பவுலானவரை அற்புதமாக ஒரு மனிதன் ஃபெலிக்ஸ், ஒரு தேசாதிபதியா இருக்கக்கூடியவர், அந்த மனிதன், அந்த அதிகாரி சில நேரங்களில் பவுலை சிறைச்சாலையிலிருந்து கூட்டு வருவார். நீங்க என்ன பேசுறீங்க? உன் மேல குற்றச்சாட்டு என்ன? நான் கேட்கணும் உன்னுடைய நியாயத்தை அப்படின்னு அடிக்கடிக்கு கூப்பிடுவாராம். ஏன் அடிக்கடிக்கு கூப்பிடுவாருன்னா, பேச வைப்பார், ஏதாவது பேசு அப்படின்னு. ஏன் அப்படி கூப்பிடுவாருன்னா, ஏதாவது கொஞ்சம் லஞ்சம் கொடுத்துட்டு காசு கொடுத்தாக்கா இவனை விடுதலை பண்ணிடலாம் ஜாமீன்ல அப்படின்னு நினைச்சு கூப்பிடுவார் அடிக்கடிக்கு. ஆனா அப்படி அடிக்கடிக்கு கூப்பிடும் பொழுது அவர் பேசுகிற அந்த வார்த்தை கேட்டு தானும் தன் மனைவியும் பயம் உண்டாயிட்டான். அப்படி என்ன பேசியிருப்பார் அப்போஸ்தலன் பவுலானவர்? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ போயிட்டு சிறைச்சாலையில் இரு, எனக்கு சமயம் கிடைக்கும் பொழுது உன்னை நான் அழைத்து பேசுகிறேன். அவனுக்கு சமயமே கிடைக்கல. அதுக்கு அடுத்தது அவனிடத்துல அவனுடைய நாட்கள் முடிந்தது, அவன் கடந்து போய்விட்டான். அவனுக்கு பதிலாக இன்னொரு அதிகாரி யார் வருகிறார் என்றால் பொர்க்கியு பெஸ்து என்றதான ஒரு அதிகாரி வருகிறார். அவனுக்கு பதிலாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்க சமயம் இல்லை, ஜெபிப்பதற்கு சமயம் இல்லை, ஆண்டவரை தேடுவதற்கு சமயம் இல்லை, கர்த்தரை குறித்ததான வார்த்தை கேட்டு தன்னை யார் என்பது குறித்தும் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு சமயம் இல்லாம காலகட்டம் அந்த இடத்துல பார்க்கிறோம். எனக்கு சமயம் கிடைத்தால் நல்லா இருக்கும் என்று எதிர்பார்க்கிற மனிதர்கள், சொல்லுகிற மனிதர்களை நான் பார்க்கிறோம். கிடைக்கிற நேரத்துல கடவுளை துதிப்பது, கிடைக்கிற நேரத்துல பைபிளை படிப்பது, கிடைக்கிற நேரத்துல ஆண்டவரை தேடுவது, கிடைக்கிற நேரத்துல சபைக்கு போகுவது, இன்றைக்கு அநேக மனிதருடைய வாழ்க்கையில அது வழக்கமும் இல்லை, அது பழக்கமும் இல்லை என்று நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறோம். ஒரே ஒரு வாக்கியத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். நல்ல அற்புதமான ஒரு சம்பவம் பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 24 அதிகாரம் 24 முதல் ஒரு 4 வாக்கியங்களை கடைசி வரை வாசிக்கிறோம் பாருங்க. 24, 25, 26, 27 4 வாக்கியங்கள் கவனிங்க. கடைசி வசனங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் The Book of Acts chapter 24 verse 24 to 27 4 words வாசிக்கிறேன். சில நாளைக்கு பின்பு ஃபெலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவியை
துருசில்லாவுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்தும் அவன் சொல்ல கேட்டான். அப்போஸ்தலன் பவுலானவர இடத்துல விசுவாசத்தையும் கிறிஸ்துவ பற்றியும் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை கேட்கிறார். அப்பொழுது அப்போஸ்தலன் பவுலானவர் பேசுகிற பிரசங்கம் பாருங்க, அற்புதமா இருக்கும். சில பேர் பிரசங்கம் பண்ணா தூக்கம் வரும், சில பேர் பிரசங்கம் பண்ணா கோபம் வரும், சில பேர் பிரசங்கம் பண்ணா சிரிப்பு வரும், சில பேர் பிரசங்கம் பண்ணா பாசம் வரும், சில பேர் பிரசங்கம் பண்ணா அவன் பாக்கெட்ல இருக்கிற தசம காணிக்கெல்லாம் கூட எடுத்து கொடுத்துருவான். அந்த அளவுல அவங்கள இழுக்கிற அளவுல பிரசங்கம் இருக்கும். சில பேர் பிரசங்கம் பண்ணா இவர் என்னப்பா அறுக்கிறார், ஒரே அறுப்பு. இப்ப நீங்களே சொல்லலாம், நீங்க கூட தான் ஏன்னுவீங்க. நம்மளாம் அப்படியெல்லாம் கிடையாது, வேத வசனத்தோடு சரிதான். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, 25ஆம் வசனத்தை கவனிங்க. அப்போஸ்தலன் பவுலானவர் பிரசங்கத்துல என்ன அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலன் பவுலானவர் பேசுகிறார், நீதியை குறித்தும் இச்சடக்கத்தை குறித்தும் இனிவரும் நியாய தீர்ப்பு குறித்தும் பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான பொழுது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். அந்த ஃபெலிக்ஸும் தன்னுடைய மனைவி துருசில்லா, இவங்க 2 பேரும் பவுலை அழைத்து கிறிஸ்துவ பற்றி விசுவாச குறித்து சொல்லுப்பான்னு சொன்னா பேசுறாரு. அப்போஸ்தலன் பவுலானவர் எதை குறித்து பேசுறார்? 3 காரியங்கள் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கிறோம். ஒன்று, நீதியை குறித்து பேசுறார். ஏன் இவன் பார்ப்பது அவங்ககிட்ட ஏதாவது லஞ்சம் வாங்கலாமா, ஏதாவது கொஞ்சம் லஞ்சம் வாங்கிட்டு அவரை ஜாமீன்ல விடுற மாதிரி விட்டுட்டு போயிடலாமா, நம்ம போன பிற்பாடு இன்னொரு அதிகாரி வரும் பொழுது அவனை அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் கொண்டாந்து உள்ள வச்சிருவான், நம்ம பாட்டுக்கு நம்ம பணத்தை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு யோசித்து அவனை அடிக்கடிக்கு கூப்பிடுறாரு. அப்போஸ்தலன் பவுல் வரும் பொழுதெல்லாம் நியாய தீர்ப்பு குறித்து பேசுறார். நியாய தீர்ப்பு என்ன? இந்த உலகத்துல பிறக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் கடைசி நாட்களில கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டிய நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அவனுக்கு வேண்டிய தீர்ப்பு, லாஸ்ட் தீர்ப்பு. யோவான் 5ஆம் அதிகாரத்துல 28, 29 ஆகிய வசனங்களை வாசிக்கிற அது முன்னதாக அவர்கள் மரித்தவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது கல்லறையில் இருக்கிறவர்கள் எழுந்து வருவார்கள், நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனுக்கும் தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிற பார்க்கிறோம். அப்போ மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும் நன்மை செய்தவர்களும் தீமை செய்தவர்களும் அக்கிரமம் செய்தவர்களும் அநியாயம் செய்தவர்களும் கொலை செய்தவர்களும் பரிதானம் வாங்கினவர்களும் அப்படியா லஞ்சம் வாங்கினவர்களும் ஏமாற்றினவர்களும் அப்படியா மனிதர்களை கொலை செய்தவர்களும் இப்படி வஞ்சகத்தனமாகிய உலகத்துல செயல்படுகிற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். இன்றைக்கு கூட பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறான், தப்பு பண்ண ஹைகோர்ட்டில் நிக்கிறான், சுப்ரீம் கோர்ட்டில் நிக்கிறான், எல்லா இடத்துல நிக்கிறான். ஏன்? குற்றவாளி என்று தீர்க்கப்படுவதற்காக. தீர்க்கப்பட்ட பின்பதாக அவனுக்கு தூக்கு தண்டனையா, ஆயுள் தண்டனையா, இல்ல மரண தண்டனையா, அல்லது அவனுக்கு தற்காலமாக தண்டனைய அவன் மேல எப்படியாக குற்றம் சுமத்தி தண்டிக்கத்தக்கதாக அரசாங்கம் இருக்கிறது பார்க்க. இந்த அரசாங்கத்தில் நடக்கிறது தற்காலிகமாக ஒன்றும் செய்ய இயலாது. பணம் கொடுத்து வந்துடலாம், லஞ்சம் கொடுத்து வந்துடலாம், அதிகாரிகள் மூலமாக வந்துடலாம். ஆனா பரலோக தேவனுக்கு முன்பாக சிக்கி கொண்டால் அங்க யாரும் சிபார்சு செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது, லஞ்சம் கட்ட முடியாது, ஜாமீனும் கிடையாது, நோ பெயில். அப்படிப்பட்டதான ஒரு காலம் உன்னுடைய வாழ்க்கையில நியாய தீர்ப்பு காலம். நம்முடைய ஆண்டவர் நியாயாதிபதி, நியாயமா தீர்ப்பு செய்கிறவர். நாம் செய்கிற தவறில் இருந்து ஆகியனாலதான் உன் வாழ்நாட்கள் நன்மை செய். இயேசு கிறிஸ்து விசுவாசி, அவரை பின்பற்றி
அவர் ஒருவர் தான் அந்த உலகத்துல நீதியின் நியாயமா வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவர். உலகம் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. நீதி இல்லை, நேர்மை இல்லை, உத்தமம் இல்லை, உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, இருதயமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுல உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பணம் இருந்தா நயவஞ்சகமாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி உன்னை நேசித்து கல்யாணம் கூட பண்ணிக்கின்னு உன்னை கொன்று போட்டு அந்த பணத்தை எடுத்துன்னு போயிடுவாங்க, சொத்தை எடுத்துன்னு போயிடுவாங்க. சொத்துக்காக, பணத்துக்காக உறவுகள் பிரிந்து சத்துருக்களாக இருக்கிற காலங்கள நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்துல நாம் இருக்கிறோம். பிலெக்ஸுக்கு பயம் உண்டாயிற்று. ஐயோ, நம்ம அநியாயம் செய்கிற அதிகாரியாச்சே, அநியாயம் செய்து இருக்கிறோம், லஞ்சம் வாங்கி இருக்கிறோம், ஏமாற்றி இருக்கிறோம், கொலை செஞ்சு இருக்கிறோம், கொலை பண்ணி இருக்கிறோம், கொலை செய்து வைத்து இருக்கிறோம், செய்ய சொல்லி இருக்கிறோம். நியாயத்திருப்பு நாள்ல அவர் கேட்கும் போது அவருக்கு நடுக்கும் பயம் உண்டாயிற்று. ஆகினாலதான் இவைகளை கேட்டால் அல்லது இவைகளை நினைத்தால் வருவது பயமா பக்தியா? இவைகளெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது, கேட்கும் போது நமக்கு வருவது பயமா பக்தியா? சொல்லுங்க பார்க்கலாம். நரகம் இருக்குதுங்க அப்படின்னா போயா அப்புறம் பார்த்துக்கலாம். நரகத்துல ஒருத்தர் தான் ஐஸ்வர்யம் உள்ளவன், வேதனைப்பட்டான். எவ்வளோ வேலைக்காரர்கள் மத்தியில சுகபோகமா வாழ்ந்தவன். சாப்பாடு வேணும்னா சாப்பாடு, தண்ணி வேணும்னா தண்ணி, ட்ரெஸ் வேணும்னா ட்ரெஸ். ஆனா நரகத்துல நரக வேதனைப்படுகும் பொழுது ஒரே ஒரு சொட்டு லாசருடைய விரல்ல தண்ணியில தொட்டு ஒரு சொட்டு விடுவதற்கு கெஞ்சனா, அது கூட கிடைக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, நரகம் உண்டு, மனம் திரும்பு என்று பவுலுடைய பிரசங்கத்துல பிரசங்கிக்கிறத நான் பார்க்கிறேன். முதலாவது நீதி குறித்து, இன்றைக்கு நீதித்துறையிலேயே நீதி இல்லை. நியாயமா நடக்கிறவனே நியாயமா நடக்கிறது இல்லை. ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு லாயர் அதிகாரி, ஒரு டாக்டர், ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜிஸ், நியாயாதிபதிகள், யாரிடத்துல நியாயம் உண்டு? ஜனங்கள் பாருங்க, தெருவில் இருந்து, கவுன்சிலர் இருந்து, எம்எல்ஏவில் இருந்து, கட்ட பஞ்சாயத்திலிருந்து, போலீஸ்காரன் இருந்து, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, எல்லா கோர்ட்டு ஏறினா கூட நியாயம் கிடைக்கிறது இல்லையா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் அநியாயங்கள், அங்க போனாலும் அநியாயம் தான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீதி இல்லை, நேர்மை இல்லை. இரண்டாவதாக இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் யாருகிட்ட இல்லை? இச்சை அடக்கம் இல்லை. நோ, சரீரத்துக்கு வேண்டியது என்ன இச்சைத்தாலும் கொடுக்க வேண்டாம். உபச்சாரமா, வேசித்தனமா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை அவனை மேற்கொள்கிறத பார்க்க. எனவே ஆவின் கனிகளில் 9 அவைகளில் ஒன்று இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். அது இருந்தால் உலகத்துல உன்னை விட சிறந்தவன், உத்தமன், உண்மையானவன் உலகத்துல இல்லைன்னு தான் சொல்ல முடியும். உன் கண்களிலே, உன் சரீரத்துல, உன் எண்ணங்களிலே, உன் சிந்தனைகளில, நடக்கையில, பேச்சில, வார்த்தையில, உன் சரீரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக்க செல்ஃப் கண்ட்ரோல். வாழ்கிற வாழ்க்கையில இச்சை அடக்கும். இன்னைக்கு அநேகர் இச்சை அடக்கத்தை அடக்க முடியல. பாவம். அதிகாரத்தில் இருக்கிறவன் பாருங்க, மனைவி வீட்டோடு இருப்பா, எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு ஸ்டெஃபினி, எந்த நாட்டுக்கு போனாலும் உபச்சாரம், வேசித்தனம், குடிப்பது, வெறிப்பது, 10 பேரை கூட்டு போயிட்டு என்ஜாய் பண்றதுதான் அது. அட பாவிங்க, என்ஜாய் லைஃப். இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் ஆகிவிட்டது. நிறைய பார்ட்னர்ஸ், லவ் பார்ட்னர்ஸ், என்னென்னவோ சொல்றான் இல்லையா? நமக்கு என்ன தெரியும் இல்லையா? எத்தனையோ விதமான மனிதர்கள் பார்ட்னர்ஸா. ஆகவே எனக்கு அருமையான கத்தெடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் நம்ம உயர்ந்த அடைக்காலத்தில் வைக்கும். இச்சை அடக்கம் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனை படிக்கிற மனிதனாக மாறுவான். எத்தனையோ பேர் சுய கண்ட்ரோல் வைத்துக்கொண்டு வாழ்ந்த மனிதர்கள் உண்டு. இச்சை அடக்கம் மிகவும் முக்கியமானது. மூன்றாவதாக இனி வரும் நியாய தீர்ப்பு. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, இனி வரும் நியாய தீர்ப்பு.
இங்க நடக்கிற பூமியில் நடக்கிற நியாய தீர்ப்பு நியாயமானது அல்ல. இனி வரப்போகிறது நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு நாள்ல இயேசு கிறிஸ்து ஆனவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் முன்பாக அநேகர் வரிசையாக நின்று நியாய தீர்க்கப்படுவார்கள். தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினை அடையும்படியாக, நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன் அடைவதற்காக நித்திய வாழ்வில். ஆகவே பாவம் செய்கிற ஆத்மாவை சாவும், நீதியா வாழ்ந்து, இச்சடக்கமா வாழ்ந்து, நேர்மையா வாழ்ந்து, உத்தமமா வாழ்ந்து, நியாயம் செய்கிறவர்களுக்கு சரியாக நியாயம் செய்து, நீதி செய்கிறவர்களுக்கு சரியான நீதி செய்து, உத்தமமா வாழ்கிற வாழ்க்கை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இவைகளை கேட்டா நமக்கு வருவது என்ன வரும்? பயமா, பக்தியா? அதை போட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் பைபிள்ல எத்தனையோ பேர் வேதனைப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. எனக்கு அருமையானவர்களே, நீதி தேவனிடத்தில் இருக்கிறது, இச்சை அடக்கம் நம்ம இடத்துல இருக்கிறது. இனி வரும் நியாய தீர்ப்பு ஆண்டவர் வைத்திருக்கிற சிங்காசனம். ஆகவே இவைகளை கேட்கும் பொழுது ஃபெலிக்ஸ் பயம் அடைந்தான், அவனோட மனைவி பயம் அடைந்தான், கலக்கம் அடைந்தாங்க. ஐயோ, நாம் செய்கிறது அநியாயம், நாம் நீதி நேர்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும் என்று பயந்தார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த தீர்ப்புல நம்ம குற்றவாளியா நிற்காதபடிக்கு நாம் உத்தமுள்ளவர்களாக நிற்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகையினால உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்காக ஜீவிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.